டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இன்றைக்கி நாம் 10ஆம் வகுப்பு தமிழில் மலைபடு கடாம் அதான் பார்க்க போகிறோம். பெருங்கௌசிகனார் அவர் எழுதிய அந்த மலைபடு கடாம் அது பார்க்கலாம். பெருங்கௌசிகனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைபடு கடாம் பாடலில் விருந்தோம்பலாக வழங்கப்பட்ட உணவாக கூறப்பட்டுள்ளவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியல் மற்றும் தினைச்சோறு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்யில் வெந்த மாமிசத்தினுடைய பொரியல், அப்புறம் தினைச்சோறு, இது ரெண்டும் அங்கே ஈஸியாக கிடைச்சதுனால அந்த விருந்தோம்பல் அவங்க படைச்சிருக்காங்க. அது மலைபடு கடாமில் சொல்லியிருக்கக்கூடிய உணவு, விருந்தோம்பல் உணவு. மலைபடு கடாம் நூல் குறிப்பு பாருங்கள். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைபடு கடாம். 10 பாட்டு நூலில் மலைபடு கடாமும் ஒன்று. மொத்தம் 583 அடிகளை கொண்டது இது மலைபடு கடாம். மலைபடு கடாம் 5, 8, 3 5, 3, 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 5, இது ஒரு 3, ஒரு 8, 5, 3, 8 மலைபடு கடாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைபடு கடாம். கூத்தராற்றுப்படை அப்படின்னும் சொல்கிறாங்க மலைபடு கடாமை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கூத்து ஆடுறவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பரிசில் பெறத்துக்காக அது சம்மந்தமான அந்த பாடல்கள் இது இடம்பெறதுனால கூத்தராற்றுப்படை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ மலைபடு கடாமனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கூத்தராற்றுப்படை. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மலையில் போய் கூத்தாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையில் போய் ஒரு படையே போய் மலையில் கூத்தாடுது அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கூத்தராற்றுப்படை. மலைபடு கடாம் நூல் குறிப்பு பாருங்கள். மலையை யானையாக உருவகம் செய்து, மலையை வந்து யானையாக உருவகம் செஞ்சுக்கிறாங்க. மலையை யானைன்னு நினச்சிக்கிறாங்க. மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடு கடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரொம்ப ஈஸி. மலையை வந்து யானையாக நினச்சிக்கிறாங்க. அந்த மலையில் எழக்கூடிய அந்த ஓசை இருக்கு இல்லைங்களா, நிறைய ஓசை வரும். அந்த ஓசை வந்து யானைக்கு மதம் முடிச்ச ஒரு ஓசை வரும் இல்லையா, அந்த ஓசை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறாங்க, ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. அந்த கற்பனைக்கு பேர் தான் இதுக்கு வந்து மலைபடு கடாம் அப்படின்ற ஒரு கற்பனை நயம் வாய்ந்த ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ மலைபடு கடாமனுடைய நூல் குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைபடு கடாம் நூலின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா நன்னன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னன் தான் நன்னன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைபடு கடாம் நூலினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன். மலைபடு கடாம் நூலினுடைய ஆசிரியர் வந்து பெருங்கௌசிகனார். பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன். ரெண்டும் வித்தியாசம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒரு குறுநில மன்னன். நல்ல மன்னன் மலை மேலே இருக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மன்னன் நன்னன் மலை மேலே இருக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மலைபடு கடாம் நூலினுடைய ஆசிரியர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். ஸோ இவ்வளோ பெரிய பேர் இருக்குது. நீங்கள் பெருங்கௌசிகனார் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கனாவே போதும், ஞாபகம் வந்துடும். ஸோ சொல்லும் பொருளும் இந்த பாடலில் வரக்கூடிய சில சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அசை, அசைனா இலைப்பாரி, இலைப்பாடுறதுக்கு அசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடும்பு அப்படின்னா சுற்றம். இது முக்கியமாக, இது பாருங்கள் நல்லாயிருக்கு, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடும்பு அப்படின்னா சுற்றம், சுற்றத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா, கடும்பு. சுற்றத்தாரெல்லாம் கடுப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரி அப்படின்னா அருமை. சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரி அருமை. வைரியம் அப்படின்னா கூத்தர். வைரியம், வைரியம் வயிற்று பொழப்புக்காக கூத்தாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வந்துடும். வயிறு வயிற்று பொழப்புக்காக கூத்தாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடலாம். வைரியம் கூத்தர். இரடினா திணை. இரடினா திணை. திணை திணை உணவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் இரடி. இரடி. அல்கின்னா தங்கி, அங்கேயே தங்கி. அல்னா இரவு, அல்னா இரவு, இரவில் தங்கி போகிறனால அல்கின்னு சொல்லி சொல்கிறாங்க, தங்கி. நரலும்னா ஒலிக்கும். நர நர நரன்னு ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நரலும்னா ஒலிக்கும். படுகர்னா பள்ளம். படுகர்னா பள்ளம். படுகர்னா பள்ளம். இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். படுகர்னா பள்ளம். வேவைனா வெந்தது. சோறு வெந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வேவை. அது வெந்துடுச்சுன்றது வேவைன்னு சொல்லுவாங்க. பொம்மல்னா சோறு. இது ரொம்ப முக்கியம். பொம்மல்னா சோறு. பொம்மல் பொம்மல். பொம்மல்னா சோறு. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். கடும்பு சுற்றம். இது ஆரி அருமை. வைரியம்னா கூத்தர். இரடி திணை. அல்கினா தங்கி. படுகர்னா பள்ளம். பொம்மல்னா சோறு. எல்லாமே முக்கியம். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். ஏதாவது பொறுத்துக்கு மாதிரி கொடுத்து கேட்டுருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு நம்ம தனியாக பார்க்கலாம், உங்களுக்கு நான் போர்டில் நடத்துகிறேன். இருந்தாலும் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. அசை, கெளி, அது வந்து சொல்லிசை அளபடை. இப்போ நம்ம பார்த்தோம் அசையி அப்படின்னா இலைப்பாரி. இலைப்பாரி போகிறதுக்கு பேர் அசையி. அசைவா உக்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இலைப்பாடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அசையினா இலைப்பாரி. அந்த அசையி அது வந்து கெளி அப்படின்றதும் சொல்லிசை அளபடை. சொல்கிறதுக்கு ஓசையுடைய அந்த அசை அந்த வந்து சேர்ந்து வருது. சொல்கிறதுக்கு இசையோடு வர்றதுனால அது வந்து சொல்லிசை அளபடை. கெளியை கூட நிறுத்திக்கலாம், இருந்தாலும் போட்டு கெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதனால் இது வந்து சொல்லிசை அளபடை. ஸோ ஆற்றுப்படைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி பேர். ஸோ ஆற்றுப்படையும் மலைபடு கடாமும் ஒன்றே தான் இல்லைங்களா? அப்போது ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா என்னென்னா, ஒரு கூத்தன் வந்து நன்னன்ற மன்னன்கிட்ட பரிசு வாங்கிட்டான். அவர் போயிட்டு வரும் பரிசு வாங்குறதுக்கு எதிரில் ஒருத்தர் வருவார் இல்லைங்களா? அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த வள்ளலை நாடி வரும் கூத்தனை அழைச்சின்னு போயிட்டு, நான் இங்கெங்கெல்லாம் போய் இங்கெங்கெல்லாம் தங்கி இந்த மாதிரிலாம் செஞ்சேன், அப்புறம் எனக்கு வந்து பரிசு இவ்வளோ கிடச்சிச்சு, நீயும் இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி அனுப்புறது. சொல்லி அனுப்பிச்சா அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று அந்த பரிசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுதான் வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பண்டைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா பண்பில் மட்டுமின்றி கலைகள்லையும் சிறந்து விளங்கினாங்க. அதில் அந்த கலைகளில் சிறந்து விளங்குனவர்கள் தான் வந்து கூத்தர், பாணர், விரலியர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், இந்த லைன் பார்த்துக்கோங்க. கூத்தர், பாணர், விரலியர் இவங்களாம் கலைகளில் சிறந்து விளங்கினவங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறனை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்விச்சாங்க. அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பியும் பரிசளித்து போற்றினார்கள். அவ்வகையாக விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துறது தான் இந்த திணைச்சோற்று விருந்துன்னு சொல்லி பேர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, திணைச்சோற்று விருந்து அதாவது வந்து நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியல் மற்றும் திணைச்சோறு, அதான் திணைச்சோறு விருந்து. இந்த மலைபடுகடாம் பாடல் வந்து பெருசாக இருக்குது. அந்த பாடலினுடைய பொருள் மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் பாருங்கள். சும்மா காதில் கேட்டுக்கோங்க, என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏதாவது 1-2 கொஸ்டின் வந்தால் ஆன்சர் பண்ணுறதுக்காக நம்ம சும்மா காதில் கேட்டுக்கோங்க. ஒன்றும் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் வந்து பரிசில் பெற போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்காக வழி காமிச்சு அனுப்புறது இந்த பாடலுடைய பொருள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகலில் இலைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள், எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள், சிவந்த பூக்களை கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள், அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும், கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள், அங்குள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனுடைய கூத்தர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள், உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர், நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர், அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மலைபடு கடாமில் வந்து இந்த பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. இதையும் தனியாக நான் நடத்துகிறேன் போர்டில் உங்களுக்கு, ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செயல் முடிவிலையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த பகுபத உறுப்பிலக்கணம் மட்டும் தனியாக நம்ம எடுத்து அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு மலைந்து அப்படின்றத எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். இந்த மலை அதை தனியாக பிரிக்கிறாங்க. இந்து வந்து பார்த்திங்கன்னா இத்து கூட்டல் இந்து அப்படின்னு மாறுது. ஸோ தூவும் இத்து கூட்டல் ஊத்து அதான் இங்கே மாறுது. ஸோ மலைன்றது பகுதி, இந்த இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம், இதில் வந்து விகாரமாகிறது. இன்னொரு இத்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையெச்ச விகுதி. அதே மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பகுதி, கடைசியாக இருக்கிறது விகுதி, அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இடைநிலை, இது இடைநிலை. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். பொலிந்த அப்படின்றத பொலி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் பிரிச்சுக்கிறாங்க. இந்த பொலி இந்த தான் இத்து கூட்டல் இந்துன்னு வருது, இத்து தான் இந்த மாறிங்குது சரிங்களா. பொலிந்த அப்போது பொலி பகுதி, கடைசியாக தா வந்து இத்து கூட்டல் தா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து பெயரச்ச விகுதி. ஸோ பொலி பகுதி விகுதி, நடுவில் இருக்கிற இந்த இத்து தான் வந்து இந்த மாறி விகாரமாயிடுது. இந்த இத்து வந்து இடைநிலை, இறந்த கால இடைநிலை, பொலிந்த இறந்த கால இடைநிலை. உணவு குறித்த பழமொழி ஒன்று இருக்குது பாருங்கள், உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்து வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது வேறு ஏதாவது மாதிரி கூட கொஸ்டின் அவங்க கேட்கலாம். கொஸ்டின் அவங்க எப்படி வேணால் கேட்பாங்க, அது அவங்க விருப்பம். நம்ம வந்து உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு ஒன்று இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் மேஜர் 6 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் படிக்கணும். அப்போ தான் பிஜிடிஆர்பியில் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் பிஜிடிஆர்பி முதுகலை ஆசிரியராக நீங்கள் அமர முடியும். தமிழுக்கு நம்ம வீடியோ போடுறோம், அதே பார்த்தாவே போதும், உங்களுக்கு அதே அதிகம்தான். அது பார்த்தாவே ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம். தேர்ச்சி பெற்றால் மட்டுமே போதும் இல்லையா தமிழில். அதனால் நம்ம போடுற வீடியோவை நீங்கள் தரவாக பார்த்துருங்க, முழுசாக பார்த்துருங்க, நீங்கள் ஈஸியாக மதிப்பெண் பெற்றுடலாம். 30ஆம் தேதி 31ஆம் ஆச்சுன்னா உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகிடணும். அதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைஞ்சு திருவோம். நன்றி.